பரபரப்பான அரசியல் சூழலில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது. எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் நடப்பதாக கூறி அது பற்றி நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய விவாதத்தை தொடங்கி வைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை குறித்த பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பறக்கும் விவாதத்தில் வேணுகோபால், மணிஷ் திவாரி, ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அரசு நாளை பதில் தருகிறது. அனைத்து கேள்விகளுக்கும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் பதிலளிக்கிறார். அதேபோல பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே, பி சௌத்ரி உள்ளிட்டோரும் பதிலடி தர உள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணிக்க சிறப்பு பார்வையாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த எவரும் விடுபடக்கூடாது, தகுதியற்ற எவரும் சேர்க்கப்படக்கூடாது என்ற அடிப்படை கொள்கை உறுதி செய்யப்படுவதை இவர்கள் கண்காணிப்பார்கள். தமிழ்நாட்டில் 99.91% பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதாவது மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 6,40,00,000 பேருக்கு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் இதில் 99.27% அளவுக்கு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை பார்வையிட்டு மக்களுக்கு உதவிய திமுகவினருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். ஒவ்வொருவரின் வாக்குரிமையை பாதுகாக்கும் வரையிலும் பணி முழுமையடையாது என்றும் எஸ்ஐஆர் பணிகளில் பாதி கிணறை தான் தாண்டியிருப்பதாகவும் கூறினார். திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவார்கள் என்பதால் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது திமுக தான் எனவும் உறுதியாக தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக EPS தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் கம்பி எண்ண போவது உறுதி என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20% முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் திமுக அரசு மெகா ஊழல் செய்துள்ளதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி ஊழல் குறித்து விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை பகீர் தகவலை கூறி வரும் நிலையில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ பொய்யையும் அதிமுக பாஜக கூட்டணி நடத்தும் அவதூறு பிரச்சாரத்திற்கும் அஞ்ச மாட்டோம் என அத்துறையின் அமைச்சர் KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. QR கோடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் முதல் முறையாக புதுவைக்கு விஜய் செல்ல உள்ளதால் பொதுக்கூட்டத்தில் என்ன பேச உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. புதுச்சேரியில் இன்று நடக்கும் விஜயின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி கிடையாது என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அதிலும் குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. 2026 ஆட்சி மாற்றம் வந்ததும் மதுரை, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசு தவறான திட்ட அறிக்கையை வழங்கியதால் தான் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக கூறினார். கொல்லைப்புறம் வழியாக அரசியல் பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றும் பாஜகவினர் நாகரிகம் இல்லாமல் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் மீது பாஜகவினர் அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக சாடினார்.
பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் டெல்லி சென்றுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக டெல்லி செல்லவில்லை என அவர் விளக்கம் கொடுத்த நிலையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு முன்பு நடைபெறும் பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்பார் என சொல்லப்படுகிறது. எஃப்சி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளது. பலரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று வந்தே மாதரம் பாடல் குறித்து சிறப்பு விவாதம் நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விவாதத்தை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்துகிறார். இதிலும் பாடலின் முக்கியத்துவம் மற்றும் அதிகம் அறியப்படாத வரலாற்று அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும். வந்தே மாதரம் பாடலுக்கு நேருவும் காங்கிரஸ் கட்சியும் அநீதி இழைத்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். வந்தே மாதரம் பாடல் உருவாக்கி 150 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி மக்களவையில் நடக்கும் சிறப்பு விவாதத்தை துவக்கி வைத்து மோடி பேசினார். வந்தே மாதரம் பாடலால் முஸ்லிம்கள் எரிச்சல் அடைவார்கள் என்பதால் முஸ்லிம் லீகிற்கு பணிந்து காங்கிரஸ் கட்சி அதில் சமரசம் செய்து கொண்டது என்றார். வந்தே மாதரம் பாடல் நம் நாட்டின் ஆன்மாவின் ஒரு பகுதியாக மாறிவிட்ட நிலையில் இன்று இந்த விவாதத்திற்கான தேவை என்ன, நோக்கம் என்ன என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி கடந்த காலத்தை பற்றி மட்டுமே பேசுவதாக விமர்சித்த பிரியங்கா காந்தி நாட்டின் வளர்ச்சி குறித்த எதிர்கால இலக்குகள் பாஜகவிடம் இல்லை என்று கடுமையாக சாடினார். வந்தே மாதரம் பாடலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நீதி இன்னும் கிடைக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்தார். பிரதமர் மோடியை தொடர்ந்து மக்களவையில் உரையாற்றிய அவர் தேசிய கீதத்திற்கும் தேசிய பாடலுக்கும் சம இடம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பிரிவினை குறித்து பேசும் பிரதமர் மோடி அது எங்கே உள்ளது, யாரிடம் உள்ளது என்பதை விளக்க வேண்டும் என திமுக எம்பி ஆர் ராசா கூறினார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு குறித்து மக்களவையில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பேசிய அவர் தேசிய கீதம் நம் நாட்டை ஒருங்கிணைப்பதாகவும் இந்து முஸ்லிம் வகுப்புவாதத்தை உருவாக்க வந்தே மாதரம் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். சீனாவுக்கு விமானம் மூலமாக பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பாக ஷாங்காய் விமான நிலையத்தில் இந்தியா பாஸ்போர்ட் செல்லாது என கூறி அருணாச்சல பிரதேச பெண் அலைக்கழிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இதுவரை 827 கோடி ரூபாயை பயணிகளுக்கு இண்டிகோ நிறுவனம் திரும்ப அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 9.5 லட்சம் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு பணம் திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 9000 லக்கேஜ்களில் 4500 லக்கேஜ்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெரும் நெருக்கடியில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் இண்டிகோ நிறுவனம் கடந்த 3ஆம் தேதி முதல் வரும் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கு பயண கட்டணத்தை திருப்பி வழங்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி வரை டிக்கெட் ரத்து மற்றும் பயண தேதி மாற்றத்திற்கு கட்டண விலக்கு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பயணிகளின் சூட்கேஸ்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் 4500க்கும் மேற்பட்ட உடைமைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை 36 மணி நேரத்திற்குள் ஒப்படைக்கப்படும் எனவும் இண்டிகோ தெரிவித்துள்ளது. நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மறுத்த மாணவியின் பட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் ஆளுநரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையது அல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தகவல்களை மட்டும் வைத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. காலியாக உள்ள பதவிகளை 6 மாதங்களில் நிரப்பாவிட்டால் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டு நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது.
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சிண்டிகேட்டுக்கு துணைவேந்தரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினரின் நியமனத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிண்டிகேட் உறுப்பினர் மதிவான நியமனத்தை ரத்து செய்ய கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்க வேண்டியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சலில் பேசி வருவதாக கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு கோவையில் உள்ள தனது வீட்டில் அண்ணாமலை விருந்தளித்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் சுமார் 1 மணி நேரம் தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அயோத்தியும் திருப்பரங்குன்றமும் ஒன்றல்ல என்றும் திருப்பரங்குன்றம் திராவிட மண் என்பதால் தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்திற்கும் வகுப்புவாதத்திற்கும் இடமில்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். கொடைக்கானல் குறிஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருகன் அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த தமிழக யூடியூபரை கைது செய்ய வலியுறுத்தி மும்பையில் நாடார் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் புகைப்படத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கிய பின் போராட்டத்தை தொடங்கியவர்கள் யூடியூபருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை வியாசர்பாடியில் முட்டை மசாலாவிற்கு பணம் கேட்டதற்கு அத்தோக்கடை உரிமையாளரின் உறவினரை தாக்கிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர். பாக்கியம் என்பவர் நடத்தி வந்த அத்தோக்கடையில் முட்டை மசாலா சாப்பிட்ட ரவுடி மோகன் 15 ரூபாய்க்கு பதில் 10 ரூபாய் கொடுத்ததாக தெரிகிறது. இந்த தகராறில் பாக்கியத்திற்கு ஆதரவாக பேசிய உறவினர் தாக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் முன்னாள் மாமியாரை கத்தியால் குத்திய மருமகனை போலீசார் கைது செய்தனர். கூடுதலையைச் சேர்ந்த ஜான்சன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தூத்துக்குடியில் வசித்து வருகிறார். முன்னாள் மனைவி இறந்துவிட்ட நிலையில் குழந்தையை பார்க்க விடாமல் மாமியார் தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கேரள மாநில எல்லைப்பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் மற்றும் ஹவாலா பணம் கடத்தல் சம்பவத்தை தடுக்க 2 மாநில போலீசாரும் இணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கோவை மாவட்ட SP கார்த்திகேயன் கூறினார். காரமடையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 மாநில போலீசார் இணைந்து செயல்படுவதால் குற்றங்கள் தடுக்கப்படும் என்றார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. லாட்டரி டிக்கெட் விற்பவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை அருகே தாம்பரத்தில் காதலி செல்போனில் சண்டை போட்டு சென்றதால் மனமுடைந்த இளைஞர் 3வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 22 வயதான அருண் பாஷா தாம்பரத்தில் தங்கி நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்ற நிலையில் திடீரென விபரீத முடிவு எடுத்தார். மயிலாடுதுறை அருகே வள்ளுவூரில் 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் தனியார் பள்ளியை மூடப்போவதாக அறிவித்ததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியை தொடர்ந்து நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். குறைந்த கட்டணத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கை பெற்ற மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சாமியார் ஐயர் வீதியில் உள்ள நகைப்பட்டறையில் 1 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்ற இருவரை 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். CCTV காட்சிகளை வைத்து முருகன் மற்றும் சின்னதுரையை பிடித்ததாக கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சேதமடைந்து குண்டும் குழியுமான தரைப்பாலத்தால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தக்கோலம் பேரம்பாக்கம் முக்கிய சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் சமீபத்தில் பெய்த கனமழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியதாக தெரிகிறது. திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் கீழக்காவாதுக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட EB காலனி சேந்தமங்கலம் பகுதிகளில் உள்ள சாலை சேதமடைந்திருப்பதால் நிரந்தர தீர்வு கோரி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மக்கள் கலைந்து சென்ற சில மணி நேரங்களில் பள்ளி குழந்தைகளோடு ஸ்கூட்டியில் சென்ற பெண் தடுமாறி கீழே விழுந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிவேகமாக சென்ற கார் மோதி சாலையோரம் நடந்து சென்ற அரசு பள்ளி மாணவிகள் 5 பேர் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தில் காயமடைந்த மாணவிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நுள்ளிவிளை பேரூராட்சியில் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களோடு திரண்ட பெண்கள் குடிநீர் குழாய்க்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னக்குழிவிளை கிராமத்திற்கு கடந்த 8 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. நெல்லை மாவட்டம் தாளையூத்து தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் 25வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் TCCL நிறுவன தலைவர் சகிலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு பரிசுகளையும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். டிட்வா புயல் எதிரொலியாக பாம்பன் ரயில் பாலத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதா என ரயில்வே அதிகாரிகள் சோதனை செய்தனர். புயல் மற்றும் கனமழை காரணமாக ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சூறைக்காற்று காரணமாக மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதா, மின்சாரம் சீராக செல்கிறதா எனவும் அதிகாரிகள் சோதனை செய்தனர். சகோதரர்கள் கொலை வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் சிக்கந்தம்பூரைச் சேர்ந்த ஆனஸ்ராஜ் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் தனது துண்டினால் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகா சிறுபனையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வகுப்பு கட்டடத்தில் ஒரே மாதத்தில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மூதாட்டியை வெளியேற்றிவிட்டு வீட்டை JCB மூலம் இடித்த மர்மநபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நிலம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்து வரும் நிலையில் அதற்குள் மனுதாரரின் மகன் வீட்டை இடித்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள அரசு நியாய விலை கடையில் இருந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற சுமார் 2 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை வாகனத்துடன் பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நியாய விலை கடை ஊழியர் மற்றும் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை அனுப்பானடி பகுதியில் கைகளில் புண் இருப்பதால் கைரேகை பதிவாகவில்லை என கூறி ரேஷன் பொருட்கள் வழங்க மறுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 80 வயது மூதாட்டி மனு அளித்தார். தாய்மானவர் திட்டம் மூலம் வீடு தேடி எல்லாம் ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து தருவதில்லை எனவும் மூதாட்டி வேதனை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே போலி தங்கக்காசு கொடுத்து நூதன முறையில் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கணவர் மனைவி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தெற்கு வெங்காநல்லூர் பகுதியில் ராமர் என்பவரிடம் போலி தங்கக்காசுகளை கொடுத்து ஏமாற்றியதாக சக்திவேல், பாண்டுரங்கன், அரசாயி, சண்முகம் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அந்த வழியாக சென்ற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா காயமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி அளித்தார். தொடர்ந்து அந்த வழியாக வந்த மற்றொரு ஆட்டோவை நிறுத்தி அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். புதுக்கோட்டை அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் அஜாக்கிரதையாக பேருந்தின் எஞ்சின் மீது ஒரு காலை வைத்தபடி மற்றொரு காலில் பேருந்தை இயக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் கைலி அணிந்தபடி ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதை பயணி ஒருவர் செல்போனில் படம் பிடித்துள்ளதாக தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சிதிலமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சமையல் செய்து நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணஞ்சேரி விலக்கு சாலையில் இருந்து வானக்கன்காடு வரை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். 14 லட்சம் ரூபாய் கடனுக்கு 60 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி தங்களது இடத்தை மோசடியாக அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளைஞர் ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணைக்கு அழைத்து சென்றனர். 500 கோடி ரூபாய் அடங்கிய சூட்கேஸ் கொடுத்தால்தான் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என பேசிய நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி பஞ்சாப் காங்கிரஸில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திடீரென இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கான எந்த காரணத்தையும் குறிப்பிடாமல் கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
அசாம் மாநிலத்தில் மேல்நிலைப் படிப்பில் 80% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூட்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடங்கி வைத்தார். அதன்படி நடப்பாண்டில் மட்டும் 11,250 மாணவர்களுக்கு அரசு சார்பில் ஸ்கூட்டி வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஆசிரியர் ஒருவர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு காரை ஓட்டி செல்வது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த மாதம் ஹெல்மெட் அணிந்து கார் ஓட்டவில்லை என கூறி போலீசார் 1,100 ரூபாய் அபராதம் விதித்ததால் மீண்டும் போலீசிடம் சிக்காமல் இருக்க ஹெல்மெட் அணிந்து செல்வதாக கூறி அதிர வைத்தார். ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள், கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் என அனைத்தும் பயங்கரமாக குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். 7.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது மகள் ரோமியின் பிறந்தநாளை ஒட்டி குடும்பத்தினருடன் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். போரிஸ் ஜான்சன் பெண் தேவதைகளின் இறக்கைகளை கட்டிக்கொண்டு நடனமாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் லட்சக்கணக்கானோர் லைக் செய்து வருகின்றனர். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் இன்று நடைபெற உள்ளது. டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்க அணியும் ஒருநாள் தொடரை இந்திய அணியும் வென்றிருக்கும் நிலையில் 5 போட்டிகளை கொண்ட T20 தொடர் ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் வாரியம் 10% அபராதம் விதித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட 2 ஓவர்கள் தாமதமானதால் போட்டி கணக்கிலிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்காக இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. திருமணம் தள்ளிப்போன நிலையில் ஸ்மிருதி மீண்டும் பயிற்சிக்கு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ICC கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலி 100 சதங்களை அடிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் கணித்திருக்கிறார். 84 சதங்களை அடித்துள்ள கோலி இன்னும் 3 ஆண்டுகள் விளையாடினால் 100 சதங்கள் அடித்திருக்கும் சச்சினின் சாதனையை விரைவில் சமன் செய்வார் என்றும் அவர் கூறினார். ICC தொடர்களின் ஒளிபரப்பு உரிமையில் இருந்து விலக விரும்புவதாக ICC-யிடம் ஜியோ ஸ்டார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டில் ICC தொடர்களின் ஒளிபரப்பின் போது 25,760 கோடி இழப்பு ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாலத்தீவில் நடைபெற்ற 7வது கேரம் போர்டு உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தங்கமங்கை கீர்த்தனாவுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி காரில் ஊர்வலமாக வந்த கீர்த்தனாவை மேள தாளங்களுடன் ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்றனர். வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் கூட்டணியில் உருவாக உள்ள புதிய திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனின் தோற்றம் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. திரைப்படம் வித்தியாசமான நகைச்சுவை படமாக இருக்கும் என்றும் இதுவரை பார்க்காத சிவகார்த்திகேயனை பார்ப்பீர்கள் எனவும் வெங்கட் பிரபு கூறியிருந்தார். நடிகையை கடத்தி ஓடும் காரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் பிரபல மலையாள நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பளித்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு எர்ணாகுளம் மாவட்டம் அத்தானியில் வைத்து நடிகை கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் நடிகர் திலீப் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் கார்த்திகை மாத ஜோதி தரிசனம் நடைபெற்றது. 6 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு தரிசனம் செய்தனர். இந்தியாவில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கான கட்டணம் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஹார்ட்வேரின் விலை 34,000 ரூபாயாகவும் அன்லிமிட்டட் டேட்டாவுக்கான மாதாந்திர கட்டணம் 8,600 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு சோதனை அடிப்படையில் 30 நாட்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 3 லட்சம் யூனிட் விற்பனையை எட்டிய XUV 700 ஃபேஸ்லிஃப்ட் காருக்கு XUV 7XO என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக மஹிந்திரா நிறுவனம் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. வரும் ஜனவரி 5ஆம் தேதி மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்புடன் 7XO அறிமுகமாக உள்ளது.